எங்கள் வீட்டு தக்காளி தேங்காய் பால் புலாவ், டொமேட்டோ கோகோனட் மில்க் புலாவ் நாங்கள் எப்படி தயாரிப்போம் அப்படிங்கிற வீடியோ தான் உங்கள் ஸ்க்ரீனில் தெரியுது. முதல்ல ஒரு ப்ரெஷர் குக்கரை அடுப்பு மேலே போட்டு அதை லைட்டாக ஹீட் பண்ணி ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணுறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு, 1 டீஸ்பூன் அளவு கீ ஆட் பண்ணுறேன். பொடியாக அரிஞ்ச ஒரு வெங்காயம் ஆட் பண்ணுறேன். இஞ்சி விழுது, துண்டுகளாக அரிஞ்ச பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த அளவு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரே ஒரு கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை. இது எல்லாத்தையும் அந்த வெங்காயத்து மேலே போட்டுட்டு நல்லா அந்த வெங்காயத்தை அப்படியே வதக்கி விடலாம். ஒரு வெங்காயம் எடுத்தோம்னாக்கா 3 தக்காளி எடுப்போம் நாங்கள். வெங்காயம் எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவில் 3 தக்காளி பழங்கள். ஸோ அந்த தக்காளி பழங்களை துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயம் லேசாக டிரான்ஸ்லூசண்ட்டாக வதங்கின உடனே இந்த தக்காளிகளை சேர்க்குறேன். சேர்த்து எல்லாத்தையும் அப்படியே நல்லா பச்சை வாசனை போக வதக்கிட்டே இருக்கச்சு சோம்பு, கசகசா, கரம் மசாலா தூள், ஃப்ளாக்ஸீட் எப்போவுமே நாங்கள் சேர்ப்போம். ஃப்ளாக்ஸீட் ஹெல்த் பெனிஃபிட்டுக்காக சேர்ப்போம். மஞ்சள் தூள், சிவப்பு மிளகாய் தூள், தனியாத்தூள், வறுத்து அரைத்த சீரகத்தூள், இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். உப்பு, இந்த டிஷ்ஷுக்கே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டேன். நல்லா அப்படியே லோ மீடியம் ஹீட்லேயே நல்லா வதக்கி விடலாம். ஒரு ஜென்ரஸ் டேஷ் ஆஃப் பெருங்காய பொடி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கலாம். 1 கப் அளவு பாஸ்மதி அரிசி அளந்து வச்சுருக்கேன். இதை தண்ணியில் போட்டு நல்லா 2 வாட்டி கழுவிட்டு தண்ணியிலேயே ஒரு அரை மணி நேரம் போல் ஊற வச்சுருக்கேன். அந்த தண்ணியை நல்லா வடிச்சிட்டு அந்த பாஸ்மதி ரைஸையும் அப்படியே போட்டு இந்த நல்லா வதங்கியிருக்கிறதான அந்த வெங்காயம் தக்காளியில் போட்டு அதையும் நல்ல ஒரு வாட்டி வதக்கிக்கலாம். பாஸ்மதி அரிசி வதங்க நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். ஸோ இப்போ பாஸ்மதி அரிசியும் நல்லா வதங்கியாச்சு. 1 கப் அரிசினா 2 கப் தேங்காய் பால். ஸோ ஃபுல்லாக நம்ம தேங்காய் பால்லையே குக் பண்ண போகிறோம். 1 கப் அரிசிக்கு 2 கப் அளவு தேங்காய் பால். இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு ப்ரெஷர் குக்கரை மூடிட்டு 2 விசில். இப்போ ப்ரெஷர் சப்சைட் ஆயாச்சு. 2 விசிலுக்கு அப்புறம் அப்படியே அருமையாக ஒரு பியூட்டிஃபுல் ஃப்ளேவரோட நம்மளோட டொமேட்டோ கோகோனட் புலாவ் அல்லது தக்காளி தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயாச்சு. கொத்தமல்லி தழைகளை தூவி சர்வ் பண்ணோன்னாக்கா அருமையான டொமேட்டோ கோகோனட் மில்க் புலாவ் தயார். எங்கள் வீட்டு பூந்தி ரைத்தா அல்லது காரா பூந்தி தயிர் பச்சடி. முதல்ல காரா பூந்திகளை ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு வாயகலமான ஒரு கிளாஸ் பவுலில் 2 கரண்டி அளவு கெட்டி தயிர், புளிப்பில்லாத கெட்டி தயிர் போட்டு அதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரே டைரெக்ஷன்லேயே அப்படியே கரண்டியை வச்சு அந்த தயிரையும் தண்ணியையும் நல்லா கலக்கலாம். நீங்கள் வேணாலும் விஸ்க் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் குவான்டிட்டி தான் பண்ணுறேன், அதனால் நான் விஸ்க் பண்ணல. இதில் நம்ம எடுத்து வச்ச அந்த காரா பூந்தியிலேருந்து கொஞ்சம் ஒரு கரண்டி அளவு அந்த தயிரில் போடலாம். இதுக்கு மேலே காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் அப்படியே ஸ்ப்ரே பண்ண மாதிரி வறுத்து அரைத்த சீரகத்தூள் இதையும் அப்படியே ஸ்ப்ரே பண்ண மாதிரி போடலாம். இந்த ப்ரெசன்டேஷனும் இந்த பூந்தி பச்சடிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு அடுத்து சேர்க்க போகிறது ஸ்பெஷல் இன்க்ரீடியண்ட் சாட் மசாலா தூள். இது ஒரு யுனீக் ஃப்ளேவரையே இந்த பூந்தி ரைத்தாக்கு கொடுக்கும். சாட் மசாலா தூள் நம்ம சேர்த்தாச்சு. ஒரு டேஷ் ஆஃப் பெருங்காய பொடி. இந்த யுனீக் ஃப்ளேவர் இந்த பிளெண்ட் ஆஃப் ஆல் தீஸ் ஃப்ளேவர்ஸ்லேருந்து இந்த பச்சடிக்கு கிடைக்கும். ரொம்ப அருமையான டேஸ்டோடு இருக்கும், ஃப்ளேவரோடையும் இருக்கும் இந்த பச்சடி. இதுக்கு மேலே கொத்தமல்லி தழைகள் அதையும் அப்படியே தூவின மாதிரி போடலாம். இந்த மாதிரி ப்ரெசன்டேஷன் பண்ணிவிட்டு நம்ம டேபிளில் வைக்கிறச்சு அது ரொம்ப அப்பீலிங்காக இருக்கும். காரா பூந்தியில் ஏற்கனவே உப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த தயிருக்கு மாத்திரம் தேவையான அளவு உப்பு அதை கொஞ்சமாக நம்ம சேர்க்கலாம். ஸோ ஜஸ்ட்டு தயிருக்கு மாத்திரம் தேவையான அளவு உப்பை சேர்க்குறேன். இதுக்கு மேலே
டேபிளில் வைக்கிறச்சு அப்படியே மீதமுள்ள பூந்தியிலேருந்து கொஞ்சம் பூந்தியை மேலே போட்டுவிட்டு இதை அப்படியே டேபிளில் வைக்கணும். பரிமாறச்சு இதை அப்படியே நல்லா கலந்துட்டு எகெயின் இதுக்கு மேலே ஒரு டேஷ் ஆஃப் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், வறுத்து அரைத்ததான கியூமின் பவுடர், சாட் மசாலா தூள் எல்லாம் போட்டு பொடியாக அரிஞ்ச கொத்தமல்லி தழைகளை தூவி நல்லா கலந்து பரிமாறலாம். எங்கள் வீட்டு காரா பூந்தி தயிர் பச்சடி அல்லது பூந்தி ரைத்தா தயார்.